விமர்சனம் அரசு பாரதி வைக்கும்போது அதிமுக மேல வைக்கிறார். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களே இந்த மாநாட்டில் பங்கேற்று இருக்கிறாங்க. அதிமுக ஹிந்துத்துவத்தில் கரைந்து விட்டது அப்படிங்கிற விமர்சனம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். உண்மையில அந்த மாதிரி ஒரு சென்ஸ் தான் அங்க அந்த தலைவர்கள் கலந்ததால ஏற்படும் நினைக்கிறீங்களா? இந்துத்துவால அதாவதுங்க, அதிமுகவுக்குள்ள இயல்பாக ஒரு இந்துத்துவம் உண்டுங்க. என்றைக்காவது எம்ஜிஆர் நாத்திகம் பேசியது உண்டா? இல்லை. கலைஞர் நான் நாத்திகன்னு பல தடவை பறைசாற்றுவார். கலைஞர் ராமபிரான் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் அப்படின்னு சொல்வார். அவருடைய பேரன் டெங்குவை போல மலேரியாவை போல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சார். இந்துக்களுடைய திருமண சடங்குகளை இழிவாக ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். வெங்கடாஜலபதி உண்டியல் சார்ந்து அதை ரொம்ப இழிவாக திருச்சியில் நடந்த நாத்திகர் மாநாட்டில் கனிமொழி பேசியிருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் அவ்வளோ பவர்ஃபுல்னா அவர் கோயிலுக்கு முன்னால் இருக்கிற உண்டியலில் எதுக்கு போலீஸ்காரங்களை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படியெல்லாம் அவர் கேட்டு இருக்கிறார். இவ்வளவு இது போல அதிமுகவுடைய மாபெரும் தலைவர்கள் என்றைக்காவது வேறு விதமாக பேசியது உண்டா? எம்ஜிஆர் மூகாம்பிகைக்கு வாழ் கொடுத்தவர். ஜெயலலிதாவை பற்றி கேட்கவே வேண்டாம். அவங்க எந்த ஒரு நாளும் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லாமல் அவர் தன்னுடைய நாளை தொடங்கியதே கிடையாது. அவர் எந்த அளவுக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போது இதில் இந்துத்துவாவில் கரைந்ததோ இல்லையோ, அதிமுக இந்துத்துவாவுக்கு எதிரான கட்சியாக எப்போதும் இருந்ததில்லை. அதுதான் புரிஞ்சுக்கணும்.